ஹலோ மக்களே, ஜூலை 9ஆம் தேதியோட சலங்கியல் ப்ரோமோ ரிவ்யூ தான் பார்க்க போறோம். உங்களுக்கு என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா சீரியல் குடியிருப்பேன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம அவள் வருவாள சீரியல் மேகா சந்தேசம் சீரியல் போட்டுட்டு இருக்கோம். ஸோ அதையும் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அதே வீடியோ ஃபுல்லா பாருங்க. இங்க ஜெயில இருக்கிற நம்ம செரியை பாக்குறதுக்காக நம்ம கேபியும் நம்ம பூமியும் வந்திருக்கிறாங்க. சரி, என்னதான் நடந்துச்சு, நீ உண்மையே சொல்லு, எனக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லி கேபியும் பூமியும் கேட்க நம்ம செரி வந்து நடந்தது எல்லாத்தையுமே சொல்றாரு. இந்த மாதிரி லில்லி வந்து கெஸ்ட் ஹவுஸ் போகணும்னு சொன்னா, நான் கெஸ்ட் ஹவுஸ் பார்த்ததே இல்லைன்னு சொன்னா, அதுக்கடுத்து நான் அங்கதான் என் ஃப்ரெண்ட்ஸோட வந்து நல்லா ஜாலியா பேசிட்டு இருப்போம், விளையாண்டுட்டு இருப்போம், இங்க தண்ணி அடிப்போம் அப்படிங்கிற மாதிரி நான் எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டு இருந்தேன். அப்ப திடீர்னு பார்த்தா லில்லி என்ன நினைச்சான்னு தெரியல, திடீர்னு லில்லி வந்து என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணா. நான் சொன்னேன், இங்க பாரு லில்லி, எனக்கு அந்த மாதிரி எந்த எண்ணமும் கிட்ட கிடையாது, நான் வந்து எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, எனக்கு நட்சத்திரா மட்டும்தான் என்னோட மனைவி அப்படின்னு நான் சொன்னேன். உடனே அவ வந்து என் கையை பிடிச்சிட்டு அவளே வந்து அவ மேல காயத்தை உண்டாக்கிக்கிட்டு அவளே வந்து நகத்தை வச்சு எல்லா பக்கமும் கீச்சிட்டு ஹெல்ப்னு காப்பாத்தினா. திடீர்னு அந்த நேரத்துல எப்படி இந்த சூர்யா எங்க இருந்து வந்தாருன்னே தெரியல. திடீர்னு வந்து இந்த எஸ்பி சூர்யா வந்து கதை உடைச்சிட்டு வந்து லில்லி வந்து காப்பாத்துற மாதிரி என்னை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்துட்டாங்க. அதுக்கடுத்து பார்த்தா திரும்ப போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து இங்க வந்து லில்லி வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டா. இப்ப நான் என்ன பண்றதுன்னே தெரியல பூமி, எதுக்காக லில்லி இப்படி பண்ணான்னு தெரியல அப்படின்னு சொல்லும் போக நம்ம பூமியும் இது எல்லாமே அந்த அபூர்வாவோட பிளான் தான், அந்த அபூர்வா தான் உன்னை சிக்க வைக்கணும், உன்னை நட்சத்திரா கிட்ட இருந்தும் நட்சத்திராக்கும் உனக்கும் டிவோர்ஸ் வாங்கி கொடுக்கணும், உனக்கு காலை ஃபுல்லா ஜெயில வச்சு இது பண்ண போறா, அதுக்காக தான் இந்த மாதிரி கேவலமா பிளான் பண்ணி உன்னை ஜெயில தள்ளியிருக்கா, நீ எதுக்கும் கவலைப்படாது சரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. நான் கண்டிப்பா இதை நான் வெளியே கொண்டு வருவேன், இது யாரு செஞ்சதுன்னு கண்டிப்பா தெரிஞ்சு இது கண்டிப்பா அந்த அபூர்வாவோட வேலை தான் அப்படின்னு சொல்லி நம்ம பூமி வந்து இவங்களுக்கு தன்னம்பிக்கை சொல்லிட்டு இருக்காங்க. சரிக்கு கேபியும் வந்துட்டு அவராலையும் பொறுத்துக்க முடியல, பூமி இதை என்னால ஏத்துக்கவே முடியாது, அந்த அபூர்வாவால முதல்ல என்னோட வாழ்க்கை நாசமா போச்சு, நான் வந்து சாரதாவை பிரிஞ்சு இங்க மீராவை கல்யாணம் பண்ணி அவ சொன்னாங்கிறதுக்காக எல்லாம் பண்ணேன், இப்போ அதே மாதிரி என் பையன் செரி வாழ்க்கை அவன் நாசம் பண்றதை என்னால கண்ணால பார்க்க முடியாது, நான் இதுக்கு மேல எதுக்கு உயிரோட இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேபி ஒரு பக்கம் எமோஷனலா பேச நம்ம பூமியும் ரெண்டு பேரையும் சமாதானம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஐயோ மாமா, நீங்க எதுக்கு இப்ப இவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க, எதுக்கும் நான் தான் இருக்கேன்ல, கண்டிப்பா நான் சரியா வெளியே கொண்டு வந்துருவேன், இந்த தப்பு எங்க நடந்தது, நான் இப்போ லில்லிய பார்த்து நான் உண்மையை வர வைக்கிறேமா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க. உடனே நம்ம சரியோ பூமி, உனக்கு அபூர்வத்தை பத்தி நல்லாவே தெரியும், அவங்க கண்டிப்பா எல்லாமே பக்காவா பிளான் பண்ணிருக்காங்க, பிளான் பண்ணி மாட்ட வச்சிருக்காங்க, இதுக்கடுத்து யார் நினைச்சாலும் என்ன காப்பாற்ற முடியாது, நீ இதை விட்டுரு பூமி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. சரி, உடனே இல்ல சரி, நான் கண்டிப்பா உன்னை வெளியே கொண்டு வருவேன், நாங்கதான் இருக்கோம்ல, நீ தைரியமா இரு, தன்னம்பிக்கை விட்டுறாது அப்படின்னு சொல்ல, இதுக்கு உதவி செய்ய ஒருத்தரால மட்டும்தான் முடியும் அப்படின்னு சரி சொல்றாரு. இது யாருன்னா நம்ம ககனை தான் சொல்றாரு. ககனை நான் நினைச்சா மட்டும்தான் என்னை இந்த விஷயத்துல இருந்து வெளியே கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. உடனே பூமி சொல்றாங்க, இப்போ அவரே என் மேல கோவத்துல இருக்கிறாரு, இப்ப போய் நான் ககன் கிட்ட பேச முடியாது, கேபி மாமா, இப்போ நீங்க தான், உங்களுக்கு தான் வந்து வேற வழியே இல்லை, நீங்க தான் போய் ககன் கிட்ட இதை பேசி ஆகணும், ககன் மாமா கிட்ட இதை பேசணும், சரி இந்த மாதிரி பொய்யான வழக்கெல்லாம் நடந்தது எல்லாத்தையும் நீங்க சொல்லி நீங்க தான் வந்து ககன் மாமா கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. சரி நாங்க போய் ககன் கிட்டயும் போய் சொல்றோம், அதே மாதிரி லாயரை வச்சு பேசி நாங்க வெளியெடுக்கிறதுக்கும் வந்து பாக்குறோம், நீ எதுக்கும் கவலைப்படாத, நீ தைரியமா இரு அப்படின்னு சொல்லிட்டு எங்க வீட்டுக்கு வர நம்ம அபூர்வாவோ நம்ம லில்லிய வந்து பயம்படுத்தி தான் இந்த மாதிரி செய்ய வச்சிருப்பாங்க. உடனே லில்லி வந்து ரூம்ல உட்காந்து ஏங்கி அழுதுட்டு இருப்பாங்க. சரி வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருந்தாரு, தன்னோட நல்ல நண்பனுக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய துரோகத்தை பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி ஏங்கி உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க நம்ம லில்லி. உடனே இவங்க ரூம்குள்ள யாரு வரா, நம்ம அபூர்வா, நட்சத்திரா, மருதானியில 3 பேர் வராங்க. இவங்க யாருக்கு என்ன நடந்ததுன்னே தெரியாது, அவங்க உள்ள கூட்டிட்டு வராங்க. அபூர்வா 2 பேத்தையும் கூட்டிட்டு டோரை லாக் பண்ணிட்டு லில்லி அப்படின்னு சொல்லிட்டு லில்லிய பாராட்டி தள்ளிட்டு இருக்காங்க. லில்லி, நீ வந்து நடிகையாகவே போலாம், அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு, பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் சூப்பரா பண்ணிட்ட, நான் நினைச்சதை விடவே எக்ஸ்ட்ரானரியா பண்ணிட்ட அப்படின்னு சொல்லி தேங்க்ஸ், இப்படிதான் இருக்கணும், கீப் இட் அப், இப்படிதான் நான் சொல்றதை கேட்டு ஒழுங்கா இருந்தேன்னா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, எதுக்கு நீங்க இப்படி எல்லாம் பண்றீங்கன்னு லில்லி திரும்ப அபூர்வாவை எதிர்த்து பேசுறாங்க. சரி, எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருந்தான், என் ஃப்ரெண்டுக்கே என்ன வச்ச என் ஃப்ரெண்டு வாழ்க்கை இப்படிக்கே இது பண்ணிட்டீங்கல்ல, அவனை ஜெயில தள்ளிட்டீங்கல்ல, இதெல்லாம் சுத்தமா நல்லாவே இல்லை சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம லில்லியோ வந்து இங்க பாரு நட்சத்திரா, உனக்கு வந்து சரியா பிடிக்குமோ இல்லையோ எனக்கு தெரியல, ஆனா நான் அவன்கிட்ட ஐ லவ் யூன்னு சொன்ன அடுத்த நொடியே அவன் வந்து இல்ல, என்னை தள்ளி விட்டுட்டு எனக்கு நட்சத்திரா மட்டும்தான் என்னோட ஒய்ஃப் அப்படின்னு சொன்னான். இப்படி ஒரு ஹஸ்பண்ட் கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும், நீ ஒழுங்கா மனசு மாறி செரியோட நல்லபடியா வாழ்ந்தா உன் வாழ்க்கை நல்லா இருக்கும், இது உனக்கு வேற எந்த பையன் கிடைச்சாலும் உன் லைஃப் நல்லா இருக்கவே இருக்காது, செரிய மாதிரி ஒரு பையனை நீ மிஸ் பண்ணிடாத அப்படின்னு சொல்லி அவங்க எடுத்து சொல்லிட்டு இருக்காங்க. உடனே அபூர்வா, அதெல்லாம் நீ ஒன்னும் சொல்ல தேவையில்ல, நான் சொன்னதை மட்டும் நீ செஞ்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க.
ஏங்கி எங்கி திரும்பி லில்லி அழுதுட்டே இருக்கிறாங்க. உடனே நம்ம மருதானியில, என்ன எதுக்கு நீ இவ்வளவு ஓவரா வக்காலத்து வாங்கிட்டு இருக்க, காசுக்காக தானே இதெல்லாம் பண்ற, அப்புறம் என்ன உனக்கு இவ்வளவு பேச்சு வேண்டி இருக்கு அப்படின்னு மருதானியில வந்து லில்லியை பத்தி கேட்க, லில்லியோ ஹலோ என்கிட்ட இல்லாத காசா, நான் அமெரிக்கால எனக்கு பெரிய பங்களா இருக்கு, எங்களுக்கு நிறைய அங்க லேண்ட்ஸ் எல்லாம் இருக்கு, எங்க கிட்ட இல்லாத காசு ஒன்னும் உங்ககிட்ட இருந்து இல்ல, நான் இதெல்லாம் பண்ணது என் அப்பாக்காக அப்படின்னு சொல்றாங்க. என்னது அப்பாக்கா இது, ஆமா அப்படின்னு சொல்லிட்டு என் அப்பாவை இவங்க கடத்தி வச்சிருக்காங்கன்னு அடுத்து உண்மையை போட்டு உடைக்கிறாங்க. அந்த சந்தோஷ கடத்தி வச்சிருக்காங்கன்னு நம்ம மருதானியலையோட காதலன் தானே சந்தோஷ், அவங்களால இது எப்படி தாங்கிக்க முடியும்? உன்னை மருதானியல என்னமா சொல்ற, ஆமா அவங்கள கடத்தி தான் வச்சிருக்கேன், இங்க பாரு நீ. அதுக்கடுத்து நம்ம லில்லி வந்து அப்புறா கிட்ட கெஞ்சி கேக்குறாங்க, எப்படியோ நீங்க சொன்ன மாதிரியே நான் இப்ப பண்ணிட்டேன்ல, நீங்க சொன்ன மாதிரியே போய் அந்த செடியை போலீஸ் கிட்ட மாட்டி விட்டு அவன் இப்ப ஜெயிலையும் போயிட்டான், தயவு செஞ்சு இப்ப வச்சு என் அப்பாவை வெளியே விடுங்க, நாங்க என் அப்பாவை கூட்டிட்டு நான் அமெரிக்காவுக்கே போயிடுறேன், நாங்க இங்கேயே இருக்கல, நாங்க யாருக்கும் எந்த தொந்தரவும் கொடுக்கல, நாங்க அமெரிக்கா போய் செட்டில் ஆயிடுறோம் அப்படின்னு சொல்லி இவங்க பேசிட்டு இருக்க. உடனே நம்ம அபூர்வா, ஏய் என்ன அதெல்லாம் நீ பேசவே கூடாது, இங்க நான் நீ சொல்ற மாதிரி நடந்துகிட்டேன்னா உன் அப்பா அங்க பாதுகாப்பா இருப்பான், இல்ல என்னை எதிர்த்து நீ ஏதாவது பண்ணணும்னு நினைச்சனா உன் அப்பா உயிருக்குதாம ஆபத்தாயிரும், இப்ப நீயே முடிவு பண்ணிக்கோ நான் என்ன பண்ணணும்னு அப்படின்னு சொல்லிட்டு ப்ளீஸ் 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 நம்ம லில்லி வந்து கெஞ்சிட்டு இருக்கிறாங்க. இங்க மருதானி அலிக்கு தூக்கி வாரி போடுது, என்னமா பண்ற நீ இதுக்குமா, ஐயோ சந்தோஷா கடத்தி வச்சிருக்க, ஐயோ என்னங்க அப்படின்னு சொல்லி இவங்க அதுக்கடுத்து இவங்க பாசத்தை பொழிஞ்சிட்டு இருக்காங்க. அபூர்வா நீ எதுக்கு அபூர்வா, அவங்க அப்பாவை எதுக்கு அபூர்வா கடத்தி வச்சிருக்க, அவரு ஐயோ பாவம் இல்ல, எனக்கு நீண்ட நாள் கிடைச்ச காதலன், அவரை எதுவும் பண்ணிராத அபூர்வா ப்ளீஸ், எனக்கு நீ இருக்கிறதே ஒரே ஒரு காதலன் தான் அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு பக்கம் கெஞ்சிட்டு இருக்கிறாங்க. இங்க பாரு எப்படி இப்ப பூமி வந்து அங்க போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்கா, அவ திரும்ப வந்து உன்கிட்டதான் என்ன நடந்துச்சு அப்படின்னு கேக்குறதுக்காக உன்னதான் வருவா, முதல்ல நீ இந்த வீட்டுல இருக்க கூடாது, நான் உன்னை இடத்த மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம லில்லி ரூமுக்கு தரன்னு அந்த ரூம்ல இருந்து இழுத்துட்டு லில்லி ரூமுக்கு கொண்டு விட்டுட்டு உன் ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப என்ன எங்க அனுப்புறீங்க, எங்க என்ன அனுப்புறீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. இங்க பாரு இங்க ஆர்டர் போடுறது மட்டும்தான் என்னோட வேலை, நான் சொல்றதை கேட்கறது மட்டும் தான் உன்னோட வேலை, திரும்பி என்கிட்ட கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருக்க கூடாது, உனக்கு 10 நிமிஷம் தான் டைம் சொல்லிட்டு அந்த ரூம்குள்ள லில்லியை போட்டுட்டு ரூம் அடைச்சிடுறாங்க. இங்க வெளியே நின்று நம்ம அப்புறம் மருதானியிலையும் பேசிட்டு இருக்காங்க. ஐயோ அம்மா அவனுக்கு ரொம்ப வேர்த்தது பாருன்னு சொல்லிட்டு நம்ம மருதானியெல்லாம் அவங்களோட சேலையை வச்சு மூஞ்செல்லாம் தொடச்சு விட்டுட்டு, நீ ஜூஸ் குடிக்கிறியாமா, பைனாப்பிள் ஜூஸ் போடவா ஆப்பிள் ஜூஸ் போடவான்னு விசாரிச்சு நான் கேட்டுட்டு இருக்கிறாங்க. ஐயோ இப்ப எதுக்கு நீ ஓவர் ஆக்டிங் பண்ணிட்டு இருக்கீங்க சித்தி, இப்ப என்னாச்சு, இல்லம்மா நீ வேற சந்தோஷம் கடத்தி வச்சிருக்க, அவர் வேற பாவம், நீ வேற ஏதாவது பண்ணிடாதம்மா, எனக்கு நீண்ட நாள் கிடைச்ச காதலன், நான் அவரை தான் என் கணவரா என் மனசுல நினைச்சு வாழ ஆரம்பிச்சுட்டேம்மா, நீ எதுவும் பண்ணிடாதம்மா. ஐயோ நான் இப்ப என்ன இந்த லில்லிக்காக, லில்லி வந்த செடியை உள்ள தள்ளணுங்கிறதுக்காக தானே இதெல்லாம் பண்ணியிருக்கேன், அப்புறம் எதுக்கு அந்த சந்தோஷம் எல்லாம் நான் எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப அந்த செடி வந்து போலீஸ் ஸ்டேஷன் ஜெயிலுக்கு போயிட்டான்ல, இன்னும் கூடிய சீக்கிரத்துல கேபியும் ஜெயிலுக்கு போவான், அது ஒன்னு நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேபிக்கு அடுத்த ஸ்கெட்சை போட்டு வச்சிருக்காங்க நம்ம அபூர்வா. உன்னை என்னமா சொல்ற, கேபி உள்ள போவானா, அவனுக்கு என்னமா ஸ்கெட்ச் போட்டு வச்சிருக்க, அதை இப்பவே சொன்னா நல்லவா இருக்கும், கொஞ்ச நேரம் காத்துருங்க, காத்திருந்து எல்லாம் லைவ்ல பாருங்க அப்பதானே நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம அபூர்வா வந்து சொல்லிட்டு இருக்க. இவங்க லில்லி பேகையும் எடுத்து வைக்கல, ஒன்னும் எடுத்து வைக்கல, ஏங்கி உட்காந்து அழுதுட்டே இருக்கிறாங்க அப்பா அப்பான்னு சொல்லிட்டு. உடனே அதுக்கடுத்து நீ இப்படியெல்லாம் சொன்னா கேட்க மாட்டல அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே தரன்னு லில்லி எழுதிட்டு வந்து வெளியே விட்டுறாங்க, வெளியே கொண்டு வேற ஒரு கெஸ்ட் ஹவுஸ்ல வந்து தங்க வச்சிடறாங்க. இங்க அப்படியே பார்த்தா நம்ம ககன் அவர் வந்து துரு கிட்ட வந்து பூர்ணியோட நிச்சயதார்த்தத்தை பத்தி பேச வந்திருக்கிறாரு. இவங்க உடனே ரூமுக்குள்ள போய் தாரா வந்து அவங்கதான் ராட்சசி மாதிரி மாறிடுறாங்க. அப்படியே என்ன அண்ணா இவரு என்னைய பார்க்க வந்திருக்காரு, என்னைய பொண்ணு கேட்டு வந்திருக்கிறாரு, நான் என்னைய காதலிக்காருன்னு சொல்லுவேன்னு நினைச்சா அவர் என்னமோ அவர் தங்கச்சிக்கு கல்யாண சம்பந்தம் பேச வந்திருக்கேன்னு சொல்லிடுறாரு. இங்க என்ன நடந்துட்டு இருக்கு, இந்த தாரா நினைச்சா இந்த உலகத்துல எதுனாலும் இந்த தாராக்கு கிடைச்சே ஆகணும், அவர் எனக்காக வந்திருக்கேன்னு நினைச்சா ஏதோ ஒரு தங்கச்சிக்காக சம்பந்தம் பேச வந்தேன்னு சொல்லிட்டு இருக்காரு, எனக்கு இது சுத்தமா பிடிக்கலன்னா, எனக்கு தெரியாது, இங்க பாரு எனக்கு அந்த ககன் தான் எனக்கு கழுத்துல தாலி கட்டணும், எனக்கு அந்த ககன் வேணும், அதுக்காக நீ என்ன பண்ணாலும் சரி, எனக்கு ஏதாவது பண்ணி அந்த ககனை ஒழுங்கா நீ என் கழுத்துல தாலி கட்டவை, அந்த ககன் எனக்கு சொந்தமானவன் அப்படின்னு சொல்லி இவங்க உள்ள வச்சு அப்படியே ராட்சசி மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. உடனே துருவோ இங்க பாரு தாரா, நீ என்னோட செல்ல தங்கச்சி, சின்ன வயசுல இருந்து நீ ஆசைப்பட்ட எல்லாத்தையுமே நான் உனக்கு கொடுத்துட்டு தான் இருந்திருக்கேன், இது வரைக்கும் நான் ஏதாவது கொடுக்காம இருந்திருக்கேனா, அதுவும் இல்லாம நான் எவ்வளவு பணக்கார சம்பந்தங்கள்லாம் உனக்காக கொண்டு வந்தேன், நீ எல்லாத்தையும் வேண்டாம்னு சொல்லிட்ட, இப்ப நீயே ஒருத்தரை பார்த்து செலக்ட் பண்ணி ஒருத்தரை காதலிக்கிறேன்னு சொல்ற, அப்ப நான் என்ன சேர்த்து வைக்காம இருப்பேனா, நீ எதுக்கும் கவலைப்படாத, வெளியே வா, நான் என்ன பேசுறேன்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு
வெளியே கூட்டிட்டு வந்துட்டு உடனே நம்ம துரு வந்து சாரி, இது கல்யாண விஷயம் இல்லாதனால கொஞ்சம் தனியா பேச வேண்டியது இருந்துச்சு அப்படின்னு. அது எனக்கு புரியுது, ஓகே உங்களுக்கு இந்த சம்மந்தம் ஓகேனா நீங்க எங்க வீட்டுக்கு என் தங்கச்சியை பார்க்க பொண்ணு பார்க்க வாங்க அப்படின்னு நம்ம ககன் சொல்ல, துருவோ அதுக்கடுத்து ஓகே எனக்கும் ஓகே தான் நானும் பிசினஸ் மேன் தான், பெரிய இதுதான், நானும் உங்களை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி துருவும் சொல்ல, சரி நான் இன்னைக்கு சரி நான் உங்களுக்கு என்னோட லொகேஷன்ஸ் எல்லாம் அனுப்புறேன், நீங்க வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்ல, நம்ம அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு கண்டிஷன் அப்படின்னு நம்ம துரு வந்து சொல்றாரு. கண்டிஷனா? ஓ காசுவா, நீங்க எவ்வளவு காசு கேட்டாலும் நான் என் தங்கச்சிக்கு நான் கொடுக்க தயாரா இருக்கேன் அப்படின்னாங்க. ஐயோ காசெல்லாம் வேண்டாம்னு துரு சொல்ல, காசு என்கிட்ட இல்லாத காசா? எங்க வீட்லயே நிறைய காசு, நிறைய சொத்துகள்லாம் இருக்கு, காசெல்லாம் இல்ல. அப்போ வேற என்ன? அது ஒண்ணும் இல்ல, இதுதான் என்னோட தங்கச்சி தாரா அப்படின்னா, இது வரைக்கும் நம்ம ககன் அந்த தாராவை ஏறெடுத்து கூட பாத்திருக்க மாட்டாரு. வந்து தன் தங்கச்சிக்கு சம்பந்தமே பேசிட்டாரு. அந்த தாராவும் மினிக்கிட்டு வந்து இதை காட்டவா, ஜூஸ கொடுக்கவா, அதாவது தண்ணி கொடுக்கவா, காஃபி கொடுக்கவான்னு என்னெல்லாமோ பண்ணி ககனையே வச்சக்கண்ணு வாங்காம பாத்துட்டு இருந்தாங்க. ஆனா நம்ம ககனும் ஸ்ரீராமன் மாதிரி தாரா பக்கம் திரும்பவே இல்லை. ஆனா இப்போ துரு என்ன கான்ட்ராக்ட் சொல்ல போறாரு அப்படின்னா, இல்ல நான் வந்து என் தங்கச்சி வந்து சின்ன வயசுல இருந்து நானும் என் தங்கச்சியை ரொம்பவே செல்லமா வளர்த்துட்டேன், என் தங்கச்சியை பிரிஞ்சு என்னால இருக்கவே முடியாது, அதனால நான் அதாவது என் தங்கச்சிக்கு எந்த இடத்துல மாப்பிள்ளை அமைதோ அவங்க வீட்டுல இருக்கிற பொண்ணை எடுத்துதான் கல்யாணம் பண்ணணும். அந்த மாதிரி அண்ணன் தங்கச்சி, இப்ப நாங்க எப்படி ஒரு அண்ணன் தங்கச்சியோ அதே மாதிரி ஒரு அண்ணன் தங்கச்சி இருக்க வீட்டுலதான் பொண்ணு எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து ஒரு குறிக்கோளோட இருக்கேன். ஏன்னா என் தங்கச்சி கஷ்டப்படுறதை என்னால பார்க்கவே முடியாது. இப்போ நான் உங்க தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா நீங்க ஏன் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிப்பீங்க. இப்ப நான் உங்க தங்கச்சி இங்க சந்தோஷமா இருந்தா அங்க என் தங்கச்சியும் சந்தோஷமா இருப்பா. இல்ல நீங்க என் தங்கச்சி உங்க தங்கச்சியை நான் எங்கேயாவது கொடுமைப்படுத்தினா நானும் பதிலுக்கு இங்க கொடுமைப்படுத்துவேன். அந்த மாதிரி எதுவும் நடக்கக்கூடாது இல்ல, அதனால பொண்ணு எடுத்து பொண்ணு கொடுக்கணும். அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்ல தான் நான் இருக்கேன். உங்களுக்கு இந்த சம்பந்தம் ஓகேன்னா சொல்லுங்க, நாங்க இப்பவே உங்க வீட்டுக்கு பொண்ணு பார்க்க வரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ககனுக்கோ இதை கேட்டா பேரதிர்ச்சி ஆயிரும். ஆனா அவரு வந்து பூரணிக்கு சத்தியம் பண்ணி கொடுத்திருக்காரு. பூரணியும் இப்ப அந்த பையன் காதல் வலையில விழுந்துட்டாங்க, அதாவது துரு மேல காதல்ல விழுந்துட்டாங்க. இப்போ வந்து ககன் வந்து யோசிக்கிறாரு, அதாவது பூமி மேல யாருக்குன்னே கோமா இருக்கிறாங்க. இப்போ பூமி செஞ்சுட்டு போன செயலாலதான் வந்து தன்னோட தங்கச்சி இந்த நிலைமை ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறதுக்காக இவர் வந்து தாராவை கல்யாணம் பண்ணிக்க முடிவு ஓகேன்னு சொல்லுவாங்களா இல்ல மாட்டான்னு சொல்லுவாங்களா, நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் இப்ப அப்படியே பார்த்தா இவ அடுத்து நம்ம நட்சத்திரா, அபூர்வா, மருதானியில எல்லாம் அடுத்த ஒரு நாடகத்தை போட ஸ்டார்ட் பண்றாங்க. அது என்ன நாடகம் அப்படின்னா, இவங்க உட்காந்து நல்லா ஆப்பிள் சாப்பிட்டுட்டு இருக்காங்க, வாசலையே எட்டி பார்த்துட்டு இருக்காங்க நம்ம மருதானியில. அப்புறம் சீக்கிரம் பாருங்க சித்தி, மாமா வந்தா எனக்கு ஒரு குரல் மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நட்சத்திரா நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல, பர்ஃபெக்டா நீ நடிக்கிறதுல இன்னைக்கு எல்லாருமே நம்பணும், அந்த அளவுக்கு நீ நடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஐயோம்மா நான் இன்னைக்கு எப்படி நடிக்கிறேன்னு மட்டும் பாருங்க, அப்பா மட்டும் வரட்டும், அதுக்கடுத்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் வந்து சரச்சந்திராக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சரச்சந்திரா காரோ வந்து நிக்குது. அடுத்து பார்த்தா அம்மா மாப்பிள்ளை வந்தாச்சுமா அப்படின்னு பதறி அடிச்சுட்டு நம்ம மருதானியில சொல்ல, இவங்க ஆக்டிங்கா ஆரம்பிக்கிறாங்க. நம்ம நட்சத்திராவும் அப்புறம் நட்சத்திரா வந்து எங்க எழுதிட்டு இருக்காங்க. ஐயோ அம்மா இதுக்குதான் நான் அன்னைக்கே சொன்னேன், எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம்னு சொல்லிட்டு. அவன் என் கழுத்துல வற்புறுத்தி என் கழுத்துல தாலி கட்டினான், அதுக்காண்டி நான் அப்பவே எனக்கு இதை பிடிக்கல, என்ன நீங்க இதை கலட்டிடுங்கன்னு சொன்னேன். ஆனா யாருமே கேட்கல. ஆனா நான் சரி அதுக்கடுத்து நீங்கெல்லாம் சொன்னீங்க, நீங்கெல்லாம் வந்து என் மனசை மாத்தினீங்கன்னு சொல்லிட்டு அப்பா என்கிட்ட சொன்னாங்கிறதுக்காக நான் அந்த செரிய மனப்பூர்வமா என் புருஷனா ஏத்துக்கிட்டேன். ஆனா அவன் இன்னைக்கு பண்ணி வச்சிருக்க வேலையை பாருங்க, ஒரு பொண்ணை கூட்டிட்டு போய் அதுவும் ஒரு கெஸ்ட் ஹவுஸ்ல வச்சு இந்த மாதிரி தப்பா நடந்திருக்கான். அவன் சரியான பொம்பளை பொறுக்கிமா, இதுக்கு அடுத்து நான் எதுக்குமா அவனோட வாழணும், என்னோட வாழ்க்கையை இப்படி சீரழிச்சிட்டீங்களே நீங்க 2 பேரும் சேர்ந்து அப்படின்னு சொல்லி எங்க எழுதிட்டு இருக்க. நம்ம அப்புறம் அப்பா எது செஞ்சாலும் அது உன் நன்மைக்காக தான் இருக்கும், நீ எதுக்கும் கவலைப்படாத நட்சத்திரா. எது நன்மை, அந்த செடியை கல்யாணம் பண்ணது நல்லதா, அந்த செடி சரியான ஒரு பொறுக்கி அவனை போய் என் கழுத்துல தாலி கட்ட வச்சு இப்ப என் வாழ்க்கையை நரகமாக்கிட்டீங்களேமா நீங்களும் அப்பாவும் சேர்ந்துன்னு இவங்க அதுக்கடுத்து இந்த மாதிரி பேசிட்டே இருக்க. எங்கேயும் அழுதுட்டு இருக்கிறாங்க நம்ம நட்சத்திரா. உடனே சரச்சந்திரா பின்னாடி இருந்து எல்லாத்தையும் அவங்களுக்கு பின்னாடிதான் நிக்கிறாரு, தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறாரு நம்ம சரச்சந்திரா. உடனே என்னாச்சா பூர்வா, இல்ல மாமா சரி அவனை இப்படி இந்த மாதிரி பண்ணி நம்ம குடும்ப மானத்தை வாங்கிட்டான்ல, அதை நினைச்சு நட்சத்திரா ரொம்பவே அழுகுறா, ஃபீல் பண்றாங்க. இந்த கல்யாணமே வேண்டாம்னு சொன்னேன், யாராச்சும் என் பேச்ச கேட்டீங்களா அப்படின்னு சொல்லி கோவப்பட்டுட்டு இருக்கா மாமா அப்படின்னு சொல்ல. ஆமாப்பா நீங்க தானே சொன்னீங்க அந்த சரி நல்லவன் உனக்கு பொருத்தமானவன், ஆனா இப்ப என்ன பண்ணி வச்சிருக்கான்னு பாருங்க, அந்த லில்லி கிட்ட தப்பா நடந்துக்கிட்டு அவனுக்கு பொம்பளை சகவாசம் நிறையவே இருக்கு, அவன் சரியான பொம்பளை பொறுக்கி, அவனை போய் என் கழுத்துல தாலி கட்ட வச்சுட்டீங்களேப்பா அப்படின்னு சொல்ல. இப்போ அதுக்கு என்னதான் பண்ணணும்ன்ற, அப்போ இப்ப இதுக்கு என்னதான் பண்ணணும்ன்ற, எனக்கு இப்ப செரிக்கிட்ட இருந்தா டிவோர்ஸ் வேணும், நீங்க வாங்கி தரீங்களா இல்லையா, அவ்வளவுதான், எனக்கு இனிமேல் அவனை கூட நான் வாழ முடியாது அப்படின்னு சொல்லி ஏங்கி கத்தி அழுதா.
ஆர்ப்பாட்டம் பண்ணி கூச்சல் போட்டுட்டு இருக்காங்க நம்ம நட்சத்திரா. எனக்கு அவங்க கிட்ட இருந்து டிவோர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கத்திடுறாங்க. உடனே நம்ம சரச்சந்திராவும் என்ன முடிவு எடுக்குன்னு தெரியாம, இங்க பாரு, இன்னும் சரிதான் வந்து அந்த தப்ப பண்ணாங்கிறதுக்கு என்ன ப்ரூஃபும் இன்னும் ஆதாரம் கிடைக்கல, அதனால என்ன நடந்துச்சுன்னே தெரியல, இன்னும் கோர்ட் வந்து கேஸ் வந்து ஹியரிங் வரணும்ல, அப்ப பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே நட்சத்திரா வந்து, எனக்கு அந்த செடியை பத்தி நல்லாவே தெரியும்ப்பா, உங்களை விட எனக்கு நல்லாவே தெரியும், அவன் இந்த மாதிரி வேலையெல்லாம் கண்டிப்பா பண்ணிருப்பான், அடிச்சு சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி இவங்க திரும்பியும் வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. உடனே சரச்சந்திராவும் என்ன முடிவு எடுக்குன்னு தெரியாம இது பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல அடுத்து நம்ம பூமி வராங்க வீட்டுக்குள்ள. அவங்க வந்து லில்லிய தேடிக்கிட்டே இருக்கிறாங்க. ஒவ்வொரு பக்கமா ஒவ்வொரு ரூமா, கீழே ரூமு, மாடி ரூமு, பெட்ரூமு, சைடு ரூமு, கிச்சனு அப்படின்னு சொல்லிட்டு பாத்ரூம் கொண்டு போய் லில்லி லில்லி லில்லின்னு கூப்பிட்டு பாத்துட்டு இருக்கிறாங்க. எங்கேயுமே காணும். உடனே அதுக்கு அடுத்து ஏய் இப்ப என்னாச்சு, எதுக்குடி வந்து கத்திக்கிட்டு இருக்க அப்படின்னு அபூர்வா வந்து இந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறாங்க பூமி கிட்ட. உடனே பூமியும், என்ன லில்லி எங்க, லில்லி எங்கன்னு கேட்டா, இந்த மாதிரி ஒரு கொடுமை நடந்தா எந்த பொண்ணுதான் வீட்டுல இருப்பா, ஓ லில்லி எங்க போயிருக்கான்னு உனக்கு தெரியாது அப்படிதானே, லில்லியை எங்கடி மறைச்சு வச்சிருக்க அப்படின்னு சொல்லி நம்ம அபூர்வா பத்தி கேட்க, லில்லியை நான் இதுக்கு மறைச்சு வைக்கணும், எனக்கு என்ன வந்துச்சு, லில்லியை மறைச்சு வச்சு என்ன போகுது, இந்த மாதிரி ஒரு கொடூரம் நடந்திருக்கு அந்த பொண்ணுக்கு, அந்த பொண்ணு மன உளைச்சல்ல எங்க போனாலும் யாருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நீ போய் சொல்லாத அபூர்வா, இது எல்லாமே உன்னோட பிளான் தான் எனக்கு தெரியும், நீ சரிய இந்த மாதிரி வேணும்னே சிக்க வச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும்னு சரச்சந்திரா எடுத்து வராரு. ஏய் என்ன மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்கா, அவ உனக்கு அம்மா ஸ்தானத்துல இருக்கிறவ, அவளை போய் இப்படி பேசிட்டு இருக்க, விடுங்க மாமா, அவ சின்ன பொண்ணு அப்படின்னு. இங்க பாரு, இதுதான் என்னோட அபூர்வா, நீ இவ்வளவு தரக்குறைவா பேசியும் என் அபூர்வா உன்னை இன்னும் அவன் சொந்த பொண்ணு மாதிரி பாக்குறாள, ஐயோ அப்பா இதெல்லாம் நடிப்புன்னு உங்களுக்கு என்ன தெரிய போகுது, இவ வந்து பத்மினியே மிஞ்சிருவா அந்த அளவுக்கு நடிச்சிட்டு இருக்கா, அப்பப்பா பாப்பா என்ன நடிப்பு, நான் என்ன நடிப்பா, ஆஸ்கார் லெவலுக்கே நீ அடிச்சுக்கிட்டு இருக்க, இங்க பாரு சித்தின்லாம் நான் கூப்பிடவே முடியாது, நீ ஒரு கேவலமான அவ அப்படி இப்படி நம்ம பூமி வந்து நம்ம அபூர்வா பத்து இந்த மாதிரி செடியை வேணும்னு சிக்க வச்சு அந்த லில்லிய வச்சு பொய்யா காரணம் சொல்லி சிக்க வச்சு இது பண்ணிருக்க, நீ எல்லாம் ஒரு பொம்பளை அப்படின்னு கேக்குறதுக்கு உடனே நம்ம சரச்சந்திரோ கைய உங்கிடுறது பூமி அடிக்க. என்ன வாய் ரொம்ப நீளுது உனக்கு, முதல்ல அவளுக்கு அம்மாங்கிற மரியாதையை கொடு, உன் அம்மா ஸ்தானத்துல இருக்கிறவ தானே அபூர்வா, உன் அம்மா செத்து போயிட்டா அவ என்ன அவ உனக்கு சித்தி மாதிரியா நடந்துக்கிறா, இல்ல பெத்த பொண்ணு மாதிரி தானே உன்னை பாத்துக்கிட்டு இருக்கா, ஆனா அவளே நீ எதிர்த்து பேசுறியா அப்படின்னு சொல்லி கை நீட்டுறாங்க. உடனே கேப்பியும் அடுத்து, இங்க பாருங்க மாமா, எனக்கு நல்லாவே தெரியும் என் பையன் சரி கண்டிப்பா எந்த தப்பு பண்ணிருக்க மாட்டான், இதுல ஏதோ தப்பு நடந்திருக்கு, ஆமா பிள்ளைய ஒழுங்கா வளர்க்க தப்பு இல்ல, அவன் தான் என்னென்ன தப்பு பண்றான்னு நான் தான் பாத்துக்கிட்டே தானே இருக்கேன், நானே எத்தனை வாட்டி தான் அவனை மன்னிச்சு விடணும்னு நினைச்சிட்டு இருக்கா, கேபி வாய மூடு அப்படின்னு சொல்லி சரச்சந்திர திரும்பியும் பேச. உடனே இவங்க நம்ம மீரா அதுக்கடுத்து அபூர்வா அடுத்து அழுது நீலக்கண்ணீர் நாடகம் போட்டு ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க. உடனே மீரா, அண்ணி நீங்க எதுக்கும் அழுகாதீங்க அண்ணி அப்படின்னு சொன்ன, இங்க பாருங்க நீங்களும் அத்தை நம்புறீங்க, அவங்க போய் சொல்லிட்டு இருக்கிறாங்க அத்தை, இதுக்கு எல்லாமே காரணம் அபூர்வா தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்க பாரு பூமி, நீ கூட சுயநலமா நீ பிந்துவையும் சிவாவையும் சேர்த்து வைக்கணும்னு பிந்து அதாவது பூர்ணியும் சிவாவையும் சேர்த்து வைக்கணும்னு நீ நினைச்ச, ஆனா என் அபூர்வா அண்ணி தான் காதலிச்சது இவனை, கல்யாணம் பண்றது இப்ப இவனை தான் பண்ணணும், பிந்துவோட வாழ்க்கையை சரி பண்ண வேண்டியது என்னோட பொறுப்பு அப்படின்னு சொல்லி 2 பேத்துக்கும் கல்யாணம் பண்ணி வச்சதே என்னோட அண்ணி தான், அவங்கள பத்தி தப்பா பேசாத, இந்த வீட்ல ரொம்ப நல்லவங்க தூய்மையானவங்கன்னா அது என்னோட அண்ணி தான் சொல்ல. அதுக்கடுத்து நட்சத்திராவும், இங்க பாரு இவ தேவதை இல்ல இவ பிசாசுன்னு நம்ம பூமி சொல்ல, இங்க பாரு பூமி தேவையில்லாம பேசிட்டு இருக்க, என் அம்மா நீ சொன்னாலும் சொல்லாட்டி இந்த வீட்டு தேவதை தான் அப்படின்னு நம்ம நட்சத்திரா சொல்ல, இப்படி மாறி மாறி சொல்ல. அதுக்கடுத்து மீரா, பூமி நீ தேவையில்லாம ஏதோ பேசிட்டு இருக்கிறாத, என் அண்ணிய பத்தி தப்பா பேசினா எனக்கு சத்தியமா கோவம் வரும் அப்படின்னு சொல்ல. அதுக்கடுத்து கேபியை பத்தி, எனக்கு தெரியாது நீங்க எப்படியாவது சரியா வெளியே எடுத்து கொண்டு வாங்க அவ்வளவுதான் நான் சொல்லுவேன்னு சொல்லிட்டு, வா பிந்து அப்படின்னு சொல்லி பிந்து உள்ள கூட்டிட்டு போயிடுறாங்க. இங்க நம்ம அபூர்வா பூமி கிட்ட சொல்றாங்க, நீ கண்டுபிடிச்சது எல்லாமே கரெக்ட் தான், நான் தான் இது எல்லாத்தையும் பண்ணேன், நான் தான் சரிய போலீஸ் என்னோட பிளான் தான், நான் தான் சரியா இப்ப போலீஸ் ஸ்டேஷன்ல உள்ள உட்கார்ந்து இருக்கிறதுக்கு என்னோட பிளான் தான் எல்லாமே, நான் தான் லில்லியை வச்சு போய் சொன்னேன், பரவாயில்ல நீ இவ்வளவு சீக்கிரம் கண்டுபிடிச்சிட்ட, ஆனா நீ இத கண்டுபிடிச்சு எப்படி நீ அடுத்து லில்லிய தான் தேடி வருவனே எனக்கு என்ன தெரியாதா, அதனாலதான் லில்லிய எங்க பத்திரமா இருக்கணுமோ அந்த இடத்துல வச்சிருக்கேன், அந்த செரிய காலம் ஃபுல்லா ஜெயில தள்ளாம நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. உடனே நம்ம பூமி, இங்க பாரு முதல்ல நீ அம்மாவை கொண்டு பெரிய பாவத்தை பண்ண, இப்போ நீ சொந்த பொண்ணு அவ வாழ்க்கையை கெடுக்கிறதுக்காக நீ இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க, நீ எல்லாம் திருந்தவே மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உன் பொண்ணு சந்தோஷமா வாழவே வேண்டாமா அப்படின்னு நம்ம அபூர்வா பத்தி நம்ம பூமி கேட்டுட்டு இருக்கிறாங்க. உடனே நட்சத்திரா சொல்றாங்க, இங்க பாரு என்னோட நல்லதுக்காகவும் என்னோட சந்தோஷத்துக்காகவும் தான் அம்மா இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, தேவையில்லாம என் அம்மாவை எதுவும் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி இவங்க கத்திட்டு இருக்கிறாங்க. உடனே நம்ம பூமி, கண்டிப்பா இங்க பாரு நான் இப்போ உங்ககிட்ட ஓப்பன் சேலஞ்ச் பண்றேன்,
நான் லில்லி எங்க இருந்தாலும் அவளை நான் கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்து கோர்ட்டு முன்னாடி நிறுத்தி அவ செர்ரி மேல எந்த தப்பும் இல்லைன்னு நிரூபிச்சு அவனை திருப்பியும் இதே வீட்டுக்கு மாப்பிள்ளையா நான் கூட்டிட்டு வருவேன். நட்சத்திராவோட புருஷனா மாப்பிள்ளையா இதே வீட்டுக்கு நான் கூட்டிட்டு வருவேன். இது இந்த பூமியோட சேலஞ்ச் அப்படின்னு சொல்லி இவங்க கிட்ட நம்ம அபூர்வா கிட்ட பூமி சேலஞ்ச் பண்றாங்க. நம்ம அபூர்வாவும் அதையும் தான் பாக்கலாமே, பாப்போம், நீயும் பாவம், நீ எத்தனை சேலஞ்ச் தான் பண்ணுவ, யாருக்கேனே உன் இடம் ரொம்பவே வீக்கா இருக்கு, இந்த வீட்லயே உனக்கு பெருசா மரியாதை கிடையாது, உன் புருஷனும் உன்னை கை கழுவி விட்டுட்டான், இப்ப என்ன அடுத்து நீ செரிக்காக போறியா, பாப்போம், பாக்கலாம் அப்படின்னு சொல்லி வா நட்சத்திரா போலான்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க. இங்க என்னமா இப்ப பண்றது, எல்லாமே இந்த அபூர்வா பிளான் தான் தெரிஞ்சிருச்சு, இப்ப என்னமா பண்றதுன்னு கேட்டுட்டு இருக்கிறாரு. மாமா இதுக்கு இப்போ நம்ம செரியை காப்பாத்தணும்னா கண்டிப்பா அது ககன் மாமாவால மட்டும்தான் முடியும். இந்த அபூர்வாவை அவர் இதுக்கு கண்டிப்பா உதவி பண்ணுவாரு. என் மேல அவருக்கு என்னதான் கோவம் இருந்தாலும் சரி, அவரோட தம்பியை தான் அவர் நினைக்கிறாரு. அதனால சரி, அவர் கண்டிப்பா வெளியெடுக்கிறதுக்கு கண்டிப்பா உதவி பண்ணுவாரு. நமக்கு வேற வழியே இல்லை, நம்ம ககன் மாமா கிட்ட கேட்கணும். நான் லாயர் கிட்டையும் பேசியிருக்கிறேன். ஆனா இத ககன் மாமா கிட்ட சொன்னாதான் இது அந்த SP சூர்யா வர சம்பந்தப்பட்டிருக்கான். அதனால நம்ம ககன் மாமா கிட்ட சொல்லி அவங்க கிட்ட உதவி கேட்கறதுதான் மாமா இன்னும் நல்ல வழி அப்படின்னு சொல்லி நம்ம பூமி பேசிட்டு இருக்கிறாங்க. இங்க பார்த்தா அப்படியே நம்ம ககன் வீட்டுல அடுத்து நம்ம கல்யாண பொண்ணா அழகா ரெடி ஆயிட்டு இருக்கிறாங்க. நம்ம பூர்ணி இன்னைக்கு பொண்ணு பாக்குற ஃபங்க்ஷன், துரு வீட்டுல இருந்து எல்லாரும் வந்துட்டு இருக்கிறாங்க. இங்க பார்த்தா நம்ம பூர்ணி ரொம்ப அழகப்பட்டு சிலை கட்டி நகை எல்லாம் போட்டு பொண்ணா அழகா புது கல்யாண பெண்ணா மணப்பெண்ணா ரெடி ஆயிட்டு இருக்கிறாங்க. இங்க ககனும் வீட்டுல உள்ள வேலைகள்லாம் அம்மா இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க, ஸ்வீட்ல எடுத்து வைங்க, இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு ஒரே பரப்பரப்பா நம்ம ககன் எல்லாத்தையும் இதை எடுத்து வச்சிங்களா அதை எடுத்து வச்சிங்களான்னு சொல்லிட்டு நம்ம சாரதா கிட்ட கேட்டுட்டே இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தா நம்ம துரு ககனுக்கு கால் பண்றாரு. உடனே என்ன வந்துட்டு இருக்கீங்களா, இப்போ இன்னும் எவ்வளவு நேரத்துல வருவீங்க அப்படின்னு கேட்பாங்க. இன்னும் 10 மினிட்ஸ்ல நாங்க அங்க இருப்போம், ஆனா அதுக்கு முன்னாடி என்னோட கண்டிஷன் உங்களுக்கு ஓகே தானே அப்படின்னு சொல்லி கேக்குறாரு துரு. அது ஓகே தான் அப்படின்னு சொல்லிடுறாரு. என்ன அதாவது ககன் உண்மையா சொல்லியிருப்பாரு, எனக்கு யாருக்கேனே கல்யாணம் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இது கல்யாணம் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி ஷாக் ஆவாரு துரு. ஆனா இப்ப நானும் என் மனைவியும் ஒன்னா இல்ல, இனிமேல் அவளுக்கு என்னோட வாழ்க்கையில இடமும் இல்லை அப்படின்னு சொல்லுவாரு. இதெல்லாம் கேட்டோம்னா அது எங்களுக்கு பிரச்சனையே இல்லை, என் தங்கச்சி உங்களை மனப்பூர்வமா காதலிக்கிறா, எனக்கு என் தங்கச்சியோட சந்தோஷம் தான் முக்கியம், அவ உங்களை காதலிக்கிறான்னா நீங்க திரும்பியும் எப்படி இனிமேல் உங்க பழைய ஒய்ஃப் உங்க வாழ்க்கைக்கு திரும்ப வரப்போறது இல்ல, அப்ப நீங்க இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறதுல தப்பு இல்ல, அது என் தங்கச்சியா இருந்தாலும் எனக்கு சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்றாங்க. உடனே உங்களுக்கு என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் தானேன்னு கேக்குறாரு. நம்ம ககனோ பூரணியோட எதிர்காலத்தை யோசிச்சு, பூரணிக்கு துருவ ரொம்ப பிடிச்சிருக்கு, பூரணி துருவ காதலிக்கிறாங்க, அதனால வாட்டி தான் அவ ஏமாந்து போயிட்டா காதலிக்கிறேன்னு, இந்த வாட்டி அவ ஏமாந்து போக கூடாது அப்படிங்கிறதுக்காக எனக்கும் தாராவ கல்யாணம் நானும் உங்க தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்க எனக்கும் சம்மதம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. உடனே இதை உங்களுக்கு மட்டும் சம்மதமா இருந்தா எனக்கு இது பத்தாது, உங்க குடும்பத்திலே இதை பத்தி பேசிட்டீங்கல்ல, தாராவை கல்யாணம் பண்ணிக்கிறத பத்தி பேசிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதை நான் உடனே ககன் சாரதா கிட்ட இன்னும் சொல்லவே இல்லை, இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் இருக்கு எதுவுமே சொல்லல. சொல்றதுக்கு முன்னாடி நான் எங்க அம்மா கிட்ட எல்லாம் பேசிட்டேன், அவங்களுக்கும் ஓகே தான், சம்மதம் தான், நீங்க உடனே கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்க பூரணியை நம்ம சாரதா ரொம்பவே அழகா ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. உடனே இது போட்டுக்கோ அதை போட்டுக்கோ, ரொம்பவே அழகா இருக்கு, என்னோட செல்ல மகளாச்சு அப்படின்னு சொல்லி கொஞ்சிட்டு இருக்கிறாங்க நம்ம சாரதா. அடுத்து ககன் அம்மா வாங்க, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அம்மா வாங்க, எதுவா இருந்தாலும் இங்கே பேசனா, என்னதான் ரெடி பண்ணிட்டு இருக்காங்கல்ல அப்படின்னு நம்ம பூர்ணி சொல்ல, டே ககன் இருடா அப்புறம் பேசிக்கலான்டா, நான் இப்ப அவளை ரெடி பண்ணிட்டு இருக்கேன்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அம்மா இது ரொம்ப கொஞ்சம் முக்கியமான விஷயமா, வாங்கம்மா, என்னன்னா என்கிட்ட என்ன மறைக்கிற, இப்ப நீ ஏன் முன்னாடியே எதுவா இருந்தாலும் சொல்லு அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. நீ இப்ப ரெடியாக பூர்ணி, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம சாரதாவை வாசலுக்கே கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போயிட்டு, அம்மா நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், நான் உங்ககிட்ட ஒண்ணு மறைச்சிட்டேன் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஐயோ ககன், எதுக்கு நீ இப்ப சுத்தி வளைச்சு பேசிட்டு இருக்க, எதுவா இருந்தாலும் நேரடியா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே நம்ம ககனும் காலே விழுந்துடுற மாதிரி உட்காந்து கீழே உட்காந்து பேசிட்டு இருக்காரு. நீங்க சேர்ல முதல்ல உட்காருங்கன்னு சொல்லி பால்கனியில போட்டிருக்க சேரை உட்கார வச்சு, அம்மா நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், துரு இப்போ மாப்பிள்ளை பார்க்க, அதாவது நம்ம பூர்ணியா மாப்பிள்ளையா வராங்கல்ல துரு, அவங்க ரொம்ப நல்லவங்க, ரொம்பவே ஜென்டில்மேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் தெரியுமே, அதனாலதானே இப்ப நம்ம பூர்ணிக்கு மாப்பிள்ளை பேசியிருக்கோம், இப்ப அதனால என்னடா அவங்க ஒரே ஒரு கண்டிஷன் வச்சிருக்காங்கம்மா அப்படின்னு சொல்றாங்க. கண்டிஷனா, என்ன கண்டிஷன் அப்படின்னு நம்ம சாரதா கேட்க, அது ஒண்ணும் இல்லம்மா,
இப்ப நம்ம பூரணிய வந்து அந்த துருவ் கல்யாணம் பண்ணிக்கிறார்ல, அதே மாதிரி அவரோட தங்கச்சி தாராவை நான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. நான் கல்யாணம் பண்ணிக்கிற சம்மதம்னு சொல்லிட்டேம்மா. அவர் இந்த மாதிரி கண்டிஷன் சொன்னாரு, எனக்கும் சம்மதம்னு சொல்லிட்டேன். டே என்னடா பேசிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரதா கோவத்துல பொங்கி எழுகிறாங்க. இங்க பாரு என்ன நடந்துட்டு இருக்கு, நான் இப்பதான் என் மருமகளுக்கு வந்து நான் தைரியம் சொல்லிட்டு வந்திருக்கேன். இங்க பாரு எப்படி இன்னும் கொஞ்சம் நல்ல பூர்ணிக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அவன் வந்து ககன் வந்து மனசு மாதிரி உன்னை ஏத்துப்பான்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனா நீ இன்னும் 2வது கல்யாணம் பண்றதை பத்தி பேசிட்டு இருக்கியா? என்ன என் மருமகளுக்கு நீ என்ன துரோகம் பண்ணலாம் நினைச்சிட்டு இருக்கியா? நான் கண்டிப்பா இது ஒருபோது ஒத்துக்க மாட்டேன் ககன் அப்படின்னு நம்ம சாரதா வந்து ரொம்பவே தெளிவா இருக்கிறாங்க. பூமிக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒண்ணு அம்மா என்ன பேசிட்டு இருக்கீங்க, அவளுக்கு இனிமேல் என் வாழ்க்கையில எப்பவுமே இடம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏய் உண்மை என்னன்னே தெரியாம நீ எதுக்குடா இப்ப கோப்பிட்டு இருக்கிற, நீ உண்மையை கண்ணால பாத்தியா? இல்ல எதுக்கு இப்ப தேவையில்லாம இப்படி பேசிட்டு இருக்க, என் மருமகளை பத்தி தப்பா பேசாத. இப்ப என் பொண்ணுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கணுங்கிறதுக்காக என் மருமகளுக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்லங்கிற மனநிலையில என்னால வர முடியாது. பூமிக்கு ஒரு துரோகம் பண்ண நான் உன்னை எப்பவும் விட மாட்டேன். பூமி உன்னோட மனைவி, அவளை விட்டுட்டு நீ இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணுவேன் அதை பார்த்துட்டு இருப்பேன்னு நினைச்சிட்டு இருக்கியா அப்படின்னு நம்ம சாரதா வந்து கோபத்துல பொங்கி எழுதுறாங்க. உடனே நம்ம ககனம், அம்மா பிளீஸ் புரிஞ்சுக்கோங்க, எனக்கு அந்த பூமியை சுத்தமா பிடிக்கல. இப்ப நான் ஒன்னும் அந்த தாராவை ஒன்னும் ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கல. எனக்கு அந்த துருவ ரொம்பவே பிடிச்சிருக்கு. அவர் பெரிய ஜென்டில்மேன். அவர் வந்து அவங்க சொந்த தங்கச்சி தாரா மேலே எவ்வளவு பாசம் வச்சிருக்கிறாங்க. இப்போ இவ்வளவு பாசம் வச்சிருக்கிறவரு வீட்டுக்கு நம்ம பூரணி மருமகளா போனா எவ்வளவு நல்லா பாத்துப்பாங்க. அதுதான் முக்கியம். பூரணி மனசு யாருக்குன்னே உடஞ்சு போச்சு. திரும்பியும் அவளுக்கு கல்யாண ஆசை கட்டி என்னால ஏமாத்த முடியாதம்மா. அதனால எனக்கும் வந்து வேற வழி தெரியல. இப்போ இனிமேல் பூமிக்கு என் வாழ்க்கையில இடமே கிடையாது. அதனால நான் வந்து இந்த கல்யாணத்துக்கு நீ சம்மதிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் ஒருபோதும் விட மாட்டேன். பூமிக்கு நீ அநியாயம் பண்றதுக்கு நான் உன்னை ஒருபோதும் விட மாட்டேன். இங்க பாரு, பூர்ணிக்கு இந்த வரன் இல்லைன்னா இன்னொரு வரன், இந்த பையன் இல்லைன்னா இன்னொரு பையன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அம்மா என்ன பேசிட்டு இருக்கிறீங்க? ஆல்ரெடி நம்ம பூரணி மனமேடை வரைக்கும் போய் அவ கல்யாணம் நின்று போயிருக்கு. இனிமேல் யார் பூரணிய கல்யாணம் பண்ணுவா? இவரே பெரிய மனசு பண்ணி, அதுவும் இல்லாம ஜென்டில்மேன், எவ்வளவு நிறைய படிச்சிருக்கிறாரு, நிறைய பிசினஸ் மேக்னட்டா இருக்கிறாரு, எல்லாத்துலயுமே பூரணிக்கு பொருத்தமா இருக்கிறாரு. இதை விட என்ன வேணும்? சொந்த தங்கச்சி அந்த அளவுக்கு பாசமா பாத்துக்கிறாரு. அப்ப நம்ம பூரணியை எப்படி பாத்துப்பாரு? எனக்கு இப்போ வாழ்க்கையில எனக்கு எந்த லட்சியமும் கிடையாது. எனக்கு என் தங்கச்சி பூர்ணி சந்தோஷமா ஒரு வீட்டுல சந்தோஷமா வாழணும். அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். அதுக்காக நான் இன்னொரு கல்யாணம் பண்றதுனால எனக்கு பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க உடனே இது நான் ஒத்துக்கவே மாட்டேன் ககன். நம்ம சாரதா நான் பிடிச்ச மயிலுக்கு 3 கால் நிக்க நம்ம ககனும் காலில் பிடிச்சி விழுந்துடுறாங்க. அம்மா ப்ளீஸ் ஒத்துக்கோங்க, எனக்கு பூர்ணி வாழ்க்கை தான் முக்கியம். எனக்கு பூர்ணி வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணும். பூர்ணிக்கு திரும்பவும் கல்யாணம் நடக்கணும். அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்னு காலை பிடிச்சி தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்கம்மா அப்படின்னு சொல்லிடுறாங்க. நம்ம சாரதாவுக்கோ அழுகையோட என்ன பண்றதுன்னு தெரியாம, சரி வேற வழி இல்லை, ஆனா இந்த கல்யாணத்தை நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ககன் வந்து கல்யாணத்துக்கான ஏற்பாடு, அதாவது நிச்சயதார்த்தத்துக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாரு. இங்க வந்து நம்ம சாரதா வந்து இல்ல இது நடக்கக்கூடாது, இந்த நிச்சயத்தை நிக்கணும்னா இப்ப பூமிக்கு கால் பண்ணி பூமி இங்க வர சொல்லணும் அப்படின்னு சொல்லி பூமிக்கு விடாம கால் பண்ணிட்டே இருக்கிறாங்க. எடுக்கவே மாட்டாங்க நம்ம பூமி. ஐயோ பூமி என்ன பண்ணிட்டு இருக்கா, எதுக்கு அவனோட போனே எடுக்க மாட்டா, இப்போ ஒரு பெரிய அநியாயமா நடக்க போதே, இதை நான் எப்படி பூமி கிட்ட சொல்லுவேன்னு சொல்லி நம்ம சாரதா இங்க கவலையோட இருந்துட்டு இருக்கிறாங்க. சரி கேபிக்கு கால் பண்ணலாம்னு சொல்லிட்டு கேபிக்கு கால் பண்றாங்க. ஹலோ என்னங்க என்ன சாரதா என்னாச்சு, எதுக்கு பண்ணி பதறிட்டு இருக்க அப்படின்னு நம்ம கேபி கேட்க, அது ஒண்ணும் இல்லைங்க, பூரணிக்கு ஒரு சம்பந்தம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி அவன் அதுல ஒரு கண்டிஷன் இருக்கு, அவங்க தங்கச்சிய வந்து ககன் கல்யாணம் பண்ணிக்கணுமா, இது நடக்க கூடாதுங்க, இது பூமிக்கு நடக்கிற அநியாயம், பூமியும் நீங்களும் முதல்ல இங்க சீக்கிரம் கிளம்பி வந்து இந்த நிச்சயதார்த்தத்தை நிப்பாட்டுங்க அப்படின்னு நம்ம சாரதா சொல்ல, கேபி உடனே போய் இங்க நம்ம பூமி பார்த்தா கிச்சன்ல உட்காந்து சமைச்சிட்டு இருக்கிறாங்க. கேபி உடனே போய் பூமி கிட்ட, அம்மா பூமி இந்த மாதிரி பூர்ணிய பொண்ணு பார்க்க வந்திருக்காங்களாம், அது வந்துட்டு அவங்களோட தங்கச்சி வந்து நம்ம ககன் வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஒரு கண்டிஷன் போட்டிருக்காங்களாம், இப்போ அவங்க பொண்ணு பார்க்க வந்திருக்காங்கம்மா அப்படின்னு சொல்றாங்க. ஐயோ மாமா இது என்ன இவ்வளவு பெரிய துரோகமா இருக்கு, கட்டின பொண்டாட்டி நான் இங்க உயிரோட இருக்கும்போது நான் இப்ப என்ன அவங்க வீட்டை விட்டு தான் நான் வெளியே வந்திருக்கேன், என்னமோ நான் மொத்தமா அவங்க வாழ்க்கையை விட்டு வெளியே வந்த மாதிரி என்னை எப்படி அவரு வந்து, அதாவது தெய்வம் சாட்சியா எனக்கு தாலி ஏறி இருக்கு, என்னை எப்படி மறந்துட்டு இன்னொரு பொண்ணுக்கு அவரு வந்து கல்யாணம் பண்ண முடியும், நான் கண்டிப்பா இந்த கல்யாணத்தை நடக்க விட மாட்டேன், என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவமா கிச்சனை அப்படியே போட்டபடி போட்டு கல்யாணத்தை நிச்சயதார்த்தத்தை நிப்பாட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூமி போயிட்டு இருக்காங்க. உடனே அபூர்வாவும் சரச்சந்திரவும் அந்த நேரத்துல வராங்க. நம்ம அபூர்வாவோ இவங்க செடி காப்பாத்துறதுக்காக ஏதோ பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைச்சு சரச்சந்திரா கிட்ட போட்டு கொடுத்துடுறாங்க. இங்க பாருங்க மாமா, இந்த பூமியோட போக்கே சரியில்லை, அந்த செரி எவ்வளவு மோசமானவன் நம்ம எல்லாம் இங்க பேசிட்டு இருக்கோம், செரியை வெளியெடுக்கிறதுக்காக என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கான்னு பாருங்க, காலையில போய் போலீஸ் ஸ்டேஷன்ல பாத்துட்டு வந்துட்டா இப்போ அந்த ககன் கிட்ட போய் ஹெல்ப் கேட்க போறான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. பூமி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரச்சந்திரா வந்து காலடி எடுத்து வெளியே வைக்க போறாங்க. அந்த நேரத்துல பூமி அப்படிங்கிற ஒரு சத்தம். சரச்சந்திரா கூப்பிட்டு,
என்ன எங்க போயிட்டு இருக்க, என்ன அந்த செடியை வெளியே எடுக்கிறதுக்காக போயிட்டு இருக்க அப்படின்னு இவர் வந்து இப்ப எங்க போயிட்டு இருக்க, அந்த ககன் வீட்டுக்கு தானே போயிட்டு இருக்க, எனக்கு தெரியும் அப்படின்னு கேக்குறாரு. ஐயோ மாமா, ஐயோ அப்பா, அது வந்து போய் அப்படின்னு சொல்லி நம்ம பூமி வந்து இழுத்து இழுத்து பேசிட்டு இருக்காங்க. இப்ப உண்மையை சொல்ல போறியா இல்லையா? இல்லப்பா, லாயரை பார்க்க தான் போறேன், செடியை வெளியே எடுக்கிறதுக்காக லாயர் பார்க்க போறேன், லாயர்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த செடி எவ்வளவு கேடு கட்டவன் இங்க எல்லாத்துக்குமே தெரியும், நீ அவனை வெளியே எடுக்கிறதுக்காக இவ்வளவு பாடுபட்டு இருக்கிற, நீ மட்டும் இப்ப அந்த செடியை வெளியே எடுக்கிறதுக்காக ஏதாவது பண்ண, லாயரை போய் பார்த்து பேசுறேன்னு தெரிஞ்சது, அவ்வளவுதான், இனிமேல் நான் உனக்கு அப்பாவும் கிடையாது, நீ எனக்கு பொண்ணும் கிடையாது, இந்த வீட்டை விட்டு நான் வெளியே போயிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு நம்ம சரச்சந்திரா. இப்ப இந்த பக்கம் பார்த்தா பூமி தவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு பக்கம் பார்த்தா ககன் வந்து இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக இங்க வீட்டு நிச்சயதார்த்தம் நடக்க போகுது. இன்னொரு பக்கம் பார்த்தா சரச்சந்திரா இந்த வீட்டை விட்டு அடியே ஒரு வாசலை விட்டு தாண்டி போன, உனக்கும் எனக்கு இருக்க சொந்தம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு இருக்காரு. நான் செத்து போயிருவேன்னு மிரட்டிட்டு இருப்பாரு. இப்போ உன்னை கேப்பி வந்து இப்ப என்னமா பண்ண போற, இப்போ உனக்கு வந்து வேற வழியே கிடையாது, உன்னோட வாழ்க்கையை நீ வந்து காப்பாத்திக்கணும்னா இப்ப போய் நீ நடந்த உண்மையை போய் நீ ககன் வீட்டுல சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. உடனே அங்க பார்த்தா இவங்க என்ன பண்றது எது பண்றதுன்னு தெரியாம நம்ம பூமி வந்து யோசிச்சுட்டே இருக்கிறாங்க. இங்க அப்படியே பார்த்தா துரு வந்து இறங்குறாரு கார்ல. துருவும் நம்ம தாராவும் வந்து ககன் வீட்டு வாசல்ல இறங்குறாங்க. ககனும் வந்து வாங்க 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 அப்படின்னு சொல்லி நம்ம தாராவையும் ககனையும் வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போயிட்டு உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மா 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 அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இருக்காரு. நீங்க இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்துக்கோங்க, சாப்பிடுங்க, டீ காஃபி ஏதாவது கொண்டு வரவா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அக்கறையா பேசிட்டு இருக்கிறாங்க. நம்ம தாராவோ நம்ம ககனை பச்சைக்கண்ணு வாங்காம அப்படியே பார்த்து சைட் அடிச்சுக்கிட்டு இவன் எனக்கு மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி அப்படின்னு பேசிட்டு இருக்கிறாங்க. அப்படி மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்கிறாங்க. இங்க வந்து அம்மா சீக்கிரம் பூர்ணி கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல சாரதாவை கூட்டிட்டு வந்து இதுதான் என் அம்மா அப்படின்னு சொல்லி மீட் பண்றாங்க. இதுதாம்மா துரு, இது அவங்களோட தங்கச்சி தாரா அப்படின்னு சொல்றாங்க. உடனே தாரா தன்னோட மாமியார் ஆக போறாங்கல்ல அப்படின்னு நினைச்சு நேரா வந்து நம்ம சாரதா கல்ல விழுந்துடுறாங்க. அத்தை என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க அத்தை அப்படின்னு சொல்லி உடனே நம்ம சாரதாவுக்கோ மனசே இல்ல, பூமியை தவிர எப்படி இன்னொரு பொண்ணை மருமங்களா எடுத்துப்பாங்க, அவங்களோ யோசிச்சுட்டே இருக்கிறாங்க. அம்மா பண்ணுங்கம்மா அப்படின்னு சொன்னோன்னா நல்லா இருமா, சந்தோஷமா இரு, எப்பயும் சந்தோஷமா இரு அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் ஆசீர்வாதம் பண்றாங்க. அடுத்து பார்த்தா நம்ம சாரதா போயிட்டு நம்ம பூர்ணியை கூப்பிடுறதுக்காக போறாங்க. இதுக்கு இடையில வந்து இன்னொரு வாட்டி பூமிக்கு கால் பண்ணலாம்னு பாத்துக்கிட்டே இருப்பாங்க. இவங்க ரூமுக்குள்ள இருந்து யோசிச்சுட்டே இருப்பாங்க. அதாவது சாரதா, என்ன நான் அப்பவே கால் பண்ணி சொன்னேன், இன்னும் 2 பேரையும் வரவே இல்லை, என்னாச்சு, இதுக்காக இன்னும் நேரத்தை கடத்திட்டு இருக்கிறாங்க, நான் இன்னொரு வாட்டி கால் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வாட்டி கால் பண்ண போவாங்க. அந்த நேரத்துல ககன் வந்து ரூம்குள்ள வந்து அப்பதான் தாராவை வெல்கம் பண்றது கூப்பிட வருவாரு. அம்மா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, அது ஒண்ணும் இல்லடா, பக்கத்துல ஸ்வீட்ஸ் கடை இருந்தது, அதான் ஸ்வீட்ஸ் வர வைக்கலான்னு சொல்லிட்டு உடனே போனை வாங்கி பார்த்தா ககன் போனை வாங்கிடுவார். வாங்கி பார்த்தா என்னம்மா அந்த பூமி கிட்ட இங்க நடக்கிறது எல்லாத்தையும் நீங்க வந்து லைவ் சொல்லிக்கிட்டு இருக்கீங்களா, இதெல்லாம் ஒன்னும் தேவையில்ல, அந்த பூமிக்கு எதுவும் தெரிய தேவையில்ல, அவ பண்ண துரோகத்துக்கு அவளுக்கு எதுக்கு நீங்க இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறீங்க, ஒன்னும் தேவையில்லன்னா சாரதா போனை வாங்கி தன்னோட பாக்கெட்ல வச்சு பாரு நம்ம ககன். திரும்ப சரின்னு சொல்லிட்டு மாடியில நம்ம பூர்ணியை கூப்பிட போவாங்க. கூப்பிடும் போது பார்த்தா அவங்க போன் வச்சு பாத்துட்டு இருப்பாங்க. ஒரு நிமிஷம் போனை கூட அப்படின்னு சொல்லிட்டு பூமி தேடிட்டு இருப்பாங்க, பூமி கான்டாக்ட தேடிட்டு இருப்பாங்க. என்னமா பண்றீங்க, இங்க நடக்கிறது எதுக்கு அந்த பூமிக்கு நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க, அவ பண்ணிட்டு போன துரோகத்துக்கு அவகிட்ட எதுக்கு நீங்க இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க, அண்ணன் தான் சொல்லியிருக்காங்களா எதுவும் அவளுக்கு தெரியக்கூடாது சொல்லக்கூடாதுன்னு, நீங்க எதுக்கு தேவையில்லாம இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறீங்க, அண்ணன் சொல்ல ஒழுங்கா கேளுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு போனை நம்ம இவங்களும் பிடிங்கி வச்சுக்கிறாங்க. நம்ம பூர்ணி வந்து திரும்ப போனை பிடிங்கி வச்சுக்கிறாங்க. சரி வா போகலான்னு சொல்லிட்டு கீழே கூட்டிட்டு போறாங்க. உன்னை கூட்டிட்டு போய் கீழே உட்கார வச்சு இதுதான் துரு பாருமா அப்படின்னு சொன்னோன்னே இங்க நம்ம பூரணியும் வெக்கத்தோட அப்படி ஒரு வெக்கம் பொண்ணு பார்க்க வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு வெக்கத்தோட பாக்குறாங்க நம்ம துருவை. இங்க நம்ம தாரா வந்து வச்சுக்கண்ணு வாங்காம நம்ம ககனை பார்த்துட்டு இருக்கிறாங்க. துருவுக்குமே பூரணி ஓரளவு பிடிச்சிருக்கு, ஓகேதான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து பார்த்தா உடனே நம்ம சாரதா உண்மையை போட்டு உடைக்கணுங்கிறதுக்காக என் பையனுக்கு யாருக்கேனே கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாரு. உடனே நம்ம துரு எங்களுக்கு தெரியுமே அப்படின்னு சொல்றாங்க. உன் தங்கச்சிக்கு பிரச்சனை இல்லையா, ஐயோ எனக்கு அதெல்லாம் பிரச்சனையே இல்லை, நான் இதுக்கு முன்னாடியே ஒரு வாட்டி உங்க பையனை பார்த்து காதல்ல விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு முன்னாடியே பார்த்தாளா, இவ என்ன பொண்ணு, இவ யாருக்கேனே கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்றேன், அவனுக்கு போய் வாசப்பட்டுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு மனசுல நினைச்சிட்டு இருக்கிறாங்க. எனக்கு எல்லாமே தெரியும், அவதான் இனிமேல் அந்த பொண்ணுதான் இனிமேல் ககன் லைஃப்ல வரப்போறது இல்லையே, அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லும் போது இங்க நம்ம துரு சொல்றாரு, இங்க பாருங்க எனக்கு இந்த உலகத்திலே எனக்கு ரொம்ப பிடிச்சது என் தங்கச்சி தான் சொல்றாரு. உடனே தாரா சொல்றாங்க, ஆமா இந்த உலகத்திலே பெஸ்ட் அண்ணன்னா அது என் துரு அண்ணா மட்டும்தான், எனக்காக சின்ன வயசுல இருந்து எல்லாத்தையுமே பார்த்து பண்ணியிருக்காரு, இப்ப வர எனக்கு பிடிச்சதான் அவர் பண்ணிட்டு இருக்காரு, த பெஸ்டஸ்ட் அண்ணன் தான் அது துரு தான் அப்படின்னு சொல்றாரு. பூரணிக்கு வந்து லைட்டா ஜெலஸ் ஆகுது,
என்னதான் இவங்க அண்ணன் தங்கச்சியா இருந்தாலும் நம்ம ககன் பூரணி மாதிரி வருமா? அவர் இவங்க சுயநலமா அவங்கள பத்தி யோசிக்கிறாங்க. ஆனா நம்ம ககனோ அப்படி கிடையவே கிடையாது. அவங்க தங்கச்சி, அவங்களும் அண்ணன் தங்கச்சி ரொம்ப பாசமானவங்க தானே. அவங்களுக்கு கோவம் வருது, ஜஸ்ட் ஃப்ரீயா விடு அப்படின்னு சொல்லிட்டு ககன் சொல்றாரு. அதுக்கு அடுத்து அவரு உங்களுக்கு அந்த கண்டிஷன் பத்தி யாருக்கனே சொல்லிட்டாரு இல்ல, நான் சொல்லணும் தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு துருவ் சொல்றாரு. நான் உங்க தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி நீங்களும் என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கணும், இதுதான் டீலு அப்படிங்கிற மாதிரி பேசுவாரு. பூரணிக்குமே எனக்கு இப்ப வாழ்க்கை கிடைச்சா போதுண்டா, அந்த பூமி தான் இவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணிட்டாலே, அவதுக்கு இந்த வீட்டுக்கு இனிமேல் மருமகளா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே தாரா கல்யாணம் பண்ணிக்கிறதுல அவங்களுக்குமே இப்ப சந்தோஷம் தான். தாராவும் ககனும் கல்யாணம் பண்ணிக்கிறதுல இப்ப சாரதாக்கு மட்டும்தான் பிடிக்கல. இருந்தாலும் இப்போ நம்ம பூமி ஆட்டோல கிளம்பிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. என்னதான் அப்பா நீ வீட்டை விட்டு அடியை எடுத்து வச்சா நான் உயிரோட இருக்க மாட்டேன்னு சொன்னாலும் தன்னோட வாழ்க்கை தனக்கு முக்கியம், தன்னோட கணவரை இன்னொருத்தி பங்கு போட நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோல கிளம்பி வந்துட்டு இருக்கிறாங்க இந்த நிச்சயதார்த்தத்தை நிறுத்துறதுக்காக. நாளைக்கு என்ன நடக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. பூமி இந்த நிச்சயதார்த்தத்தை நிப்பாட்டுவாங்களா? இல்ல பூமி என்னதான் சொன்னாலும் இப்ப தாராக்கு துருவுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சு, அதனால இந்த நிச்சயதார்த்தம் கண்டிப்பா நிக்க போறது கிடையாது, கண்டிப்பா இந்த கல்யாணம் வரைக்கும் போகும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னாலும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. உங்களுக்கு என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா சீரியல் குட்டி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம ஹை பட்டனை தட்டி விடுங்க. நம்ம அவள் வருவாள சீரியல், சலங்கேலி சீரியல், மெகா சந்தேசம் சீரியல் போட்டுட்டு இருக்கோம். ஸோ எல்லா சீரியலும் பாருங்க. மறக்காம சீரியல் குட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி மக்களே, நாளை சந்திக்கிறேன். பாய், தேங்க்யூ.